வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. நம்ம டெய்லி நிஃப்டி அண்டு கோல்டுக்கு 2யும் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, டெய்லி நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சா இதில கனெக்ட் ஆகி ஃபாலோ பண்ணி பழகுங்க. ஆ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் எவரி வீக் பிகினர்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். முடிஞ்சா அதில் கனெக்ட் ஆகிக்கேன். பிகினர்ஸ் கிளாஸில் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா இதில் ஒரு 60-70% இதிலேயே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதனால் முடிஞ்ச அது வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் கலந்துக்குங்க. வாங்க நம்ம நிஃப்டி இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட்னு கொடுத்துருந்தோம். இது ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துருக்கோம். இன்னைக்கு மார்க்கெட் பாருங்கள், கரெக்டாக கீழே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 1 ஹவரே மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணியிருக்கான். மேலே க்ளோஸ் பண்ணவன் ஆட்டோமேட்டிக் 1 ஹவரில் மேலே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இது உடைக்கலின்னு தானே அர்த்தம். உடைக்காம மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ கண்டினியூ அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த லோ உடைக்கல அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. எகைன் பார்த்தீங்கன்னா மேலே இது வரைக்கும் மார்க்கெட்டு இங்கிருந்து கீழ் நோக்கி வந்திருக்கு. இப்போ 5 மினிட்ஸில் நம்ம ட்ரேடுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபைவ் மினிட்ஸில் பாருங்கள், உங்களுக்கு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்ட் மாதிரி, அதாவது இது உடச்ச உடனே செல் பாடி க்ளோஸ் மேலே வச்சிருந்தங்காட்டி நம்ம பை ட்ரெண்ட் பேச இந்த இடத்துல க்ளோஸ் கிட்டத்தட்ட ஆயிருந்தது. இது கீழே வச்சிருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா செல் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக இருக்குது. ரொம்ப நேரத்துக்கு ஆடிட்டு இருந்தான். அதுக்கு பின்னாடி தான் மார்க்கெட் மேலே மூவ் ஆனா. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல் ட்ரெண்ட் தான் இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ இந்த லோவெல்லாம் உடச்சிட்டு வரும்போதே மார்க்கெட் 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு செல் ட்ரெண்ட் தான் இருந்தான். அப்படிங்கும்போது செல் ட்ரெண்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் காலையில் ஓப்பன் ஆனது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் அப்படியே மேல் நோக்கி வர ஆரம்பிச்சு. எப்பவுமே கேப் டவுன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது. ஆக்சுவலாக மேலே வந்திருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ரேஞ்ச் வரைக்கும் போட்டு பாருங்கள், அப்படியே இங்கிருந்து வந்த வேகம், இங்கே போன வேகம், இங்கேயும் ஓரளவுக்கு போயிருக்கு. அதுக்கு பின்னாடி ஸ்லோவாயிட்டா. அப்படியே விக்கு மட்டும் வச்சுட்டு இருக்கிறா. இங்கே ஒரு மூவ் கொடுத்துருக்கா. அப்போ இதையும் உடைக்கலைங்கும் போது அப்புறம் அங்கேருந்து அப்படியே மார்க்கெட் திரும்ப ஆரம்பிச்சவன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிச்சு, இங்கே இது வரைக்கும் லோ இங்கே போய் முடிச்சிருக்கான். அப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 5 மினிட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக இந்த லெவலுக்கு அப்படியே இங்கேருந்து மேலே போயிருக்கான். செல் ட்ரெண்டான மார்க்கெட் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. பை ட்ரெண்ட் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது எப்போ பை ட்ரெண்ட் வரும்னு கேட்டிங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அல்லது இந்த லெவல் அப்படிங்கும்போது அந்த லெவலை தான் தொட்டிருக்கேன். மார்க்கெட் இப்படி இறங்கி வர்ற இடத்துல மூவ் ஆகிறான். பார்த்தீங்களா? இதை தான் நான் சொல்ல வர்றேன். இங்கே விட இங்கே ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்த கூட எடுத்துக்கலாம். அங்கே போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆயிருக்கு. இப்போ 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளதா, செல் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இங்கே நம்ம பிக் பண்ணியிருக்க முடியும். பிக் பண்ணியிருந்தா அகைன் மார்க்கெட் கீழே வந்திருக்கான். இந்த இடத்துல தான் வெளியே வந்துருக்க முடியும். ட்ரெண்ட் என்னமோ அது கூட போய் பழகுங்க. ட்ரெண்டு பை செல்லு எப்படி இருக்குது, எப்படியோ இருந்துட்டு போது, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நம்ம கூட போகும்போது இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குது, இன்னைக்கு இப்போ ரன்னிங்கில் என்ன நடக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்க. நேற்று நடந்தது முந்தா நாள் நடந்ததெல்லாம் பெருசாக கூட வச்சுக்க வேண்டாம். கூட இப்படி ட்ராவல் பண்ணி பழகினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட்டை இப்படி தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஒரு செல் ட்ரெண்டு தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹையை உடச்சிட்டு போயிட்டு இருக்காங்க போது இங்கே பைக் போயிருக்கா. போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேப் டவுனில் இருக்கிற மார்க்கெட் எப்பவும் மேலே போகத்தான் செய்யும். இங்கே பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ல வச்ச லோ உடைக்கல. அதுக்கு பின்னாடி விக்கு தான் வச்சிருக்கா. உடைக்கல. ஆனால் ஹையை உடச்சிட்டு போயிட்டே இருக்கான்னு கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் ஹையை கொஞ்சம் கொஞ்சமாகவும் உடச்சிட்டு மேலே போயிட்டு இருக்கா. எப்போ ஹை உடைக்க நிறுத்துறானா அப்புறத்து கீழே வர ஆரம்பிச்சிருக்கான். இங்கே தான் ஹை உடைக்கிறதுக்கு நிறுத்துறான். அதுக்கு பின்னாடி மார்க்கெட் அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இந்த மாதிரி பார்த்து எடுங்க. மார்க்கெட்டு என்ன ட்ரெண்டு அப்படிங்கிறத பார்க்குறது ஒன்று. அடுத்து கரண்ட்டில் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிங்களா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது இப்படியே பிக் பண்ணி பழங்க. பெரிய ரிஸ்க்லாம் கிடையாது. பழக 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 ஈஸியாகிடும். இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு. அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.